2030 இருக்குல்லங்க, அந்த காலகட்டத்துக்குள்ள சைனா கிட்ட 1000 அணு ஆயுதம் வந்துரும். அதுவும் குறைஞ்சது இப்ப 100ஆவது இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் அணு ஆயுதங்களை சீனா. அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது மிக பெரும் கவலைகள் இல்லையா? அணு ஆயுதங்கள் இந்த உலகத்துல அதிகமாயிட்டே இருக்குதுன்னா, அதை பயன்படுத்தக்கூடிய விகிதம் அதிகமாயிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். அழிவுகளோட விகிதம் அதிகமாயிட்டே தான் இருக்குன்னு அர்த்தம். சோ அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து கிளியரான கன்சர்ன்ஸை தெரிவிச்சிருக்கிறாங்க. இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு அதாவது இந்த ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்ன மாதிரிதான். இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா சைனாவோட உறவு அப்படியே நெருங்கிட்டே இருக்கு, அப்படியே பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு சீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டி உறவாடிடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இப்ப திரும்பவும் ஒரு பயத்தை பேதி எல்லாம் கிளப்பணுமா இல்லையா இந்த பிராந்தியத்துல? சோ அதுக்காக இது போல ஸ்டேட்மெண்ட்ஸா அப்படிங்கிறது போல இருக்கு. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்க இங்க வந்து பேச வச்சிடாதீங்க, அதுதான் இருக்கலே மிக பெரும் கவலைகளா இருக்கு அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இது எப்படி அது வந்து பேயா இருந்தா இது வேற ரகமா இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது பல அனலிஸ்ட் தரப்பு வந்து. அதுவும் யூடியூப்ல எல்லாம், அதுவும் குறிப்பா இந்தியன் அனலிஸ்டா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய பல ஜியோ பாலிட்டிக்கல் அனலிஸ்டா இருக்கட்டும், எல்லாரும் நம்ம அடுத்த மிடில் ஈஸ்டா அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க, பெருமளவுல கன்சர்ன்ஸா இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஒதுங்கி நின்னுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல உதவியே ஆவேன் அப்படிங்கிறது போல அமெரிக்கா திரும்பவும் அவங்களோட படைய காட்டுறதுக்காக, பலத்தை காட்டுறதுக்காக திரும்பவும் இந்த பே ஆஃப் பெங்கால் பகுதியில அவங்களோட ஏர் கேரியர்ஸ் எல்லாம் ரீடைரக்ட் பண்ணுவாங்களா, அவங்களோட போர்க்கப்பல்கள் வருமா அப்படின்ற அச்சம் இருக்கு. ரஷ்யா சைனா அவங்களோட பதிலுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இந்த பகுதியில ரஷ்யா சைனா இந்தியா 3 நாடுகளும் அவங்களோட கடற்படைகளும் அனுப்புவாங்களா தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கு. இந்த பிராந்தியம் சிக்கலுக்குரிய பிராந்தியமா மாறிடுச்சு அப்படிங்கிற மாற்றம் இல்லை. வரக்கூடிய ட்ரம்ப் அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது, நம்மளுக்கு எந்த மாதிரி அழுத்தங்களை கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான நாடுல ரணகலங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் பலருக்கு இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம் இதெல்லாம் எப்படி நம்மளோட அரசாங்கம் ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது. இதெல்லாம் ஒரு சைட்ல இருக்கு. அது சைனான்னு சொல்றதுனால சொல்றேன், சைனானாலே நம்மளுக்கு பேடான ஒரு இமேஜ் இருக்கும். ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அமெரிக்காவை விட டெக்னாலஜி சுப்பீரியரா சீனா மாறி இருக்காங்க அப்படிங்கிற மாற்றமே இல்லை. இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ல இருந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்ல இருந்து எல்லாமே சைனா ஒரு பட்டி மேலதான் இருக்காங்க அமெரிக்காவை விட அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னா இப்ப ட்ரோன் டிஸ்பிளே சைட்ல ஒரு வீடியோ லோட இருக்கும். ட்ரோனை வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இது வந்து அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்புறம் ட்ரோன்ன்றதுனால இன்னொரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்லயும் இந்த ட்ரோன்கள் வந்து தாறுமாறா அங்கேயும் சுத்திட்டு இருக்குது இல்லையா. இது மிக பெரும் சர்ச்சைகளை கிளப்பிக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன சர்ச்சை வந்திருக்குது அப்படின்னா, அமெரிக்காவோட நியூ ஜெர்சியோட மேயர் இருக்கிறார் இல்லையா, சைட்ல ஒரு வீடியோ பதிவோட இருக்கும். பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகையாளர் சந்திப்பப்போ அந்த வீடியோ பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த இன்டர்வியூல கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த பகுதியில வந்து மிஸ் ஆயிருக்காமா. ஸோ அது எந்த பகுதியில இருக்கு, யார் அது எடுத்திருப்பா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இது போல ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா களமிறக்கி இருக்காங்க அப்படிங்கிறது போல. என்னங்க சொல்றீங்க? மிக பெரும் பிரச்சனை ஆயிருமே. இது சாதாரணமான லேசுப்பட்ட வேலை கிடையாது. எஸ்கலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இது எல்லாமே மிக பெரும் விஷயம். ஏன்னா இது போல ஏதோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா மிக பெரும் உயிர் சேதங்கள் இந்த அமெரிக்கா அந்த பகுதியில் நடக்க ஆரம்பிக்கும். நியூ ஜெர்சி இந்த பகுதியில அப்படி ஒன்ஸ் நடந்துருச்சுன்னா இதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிறது போல கைய காமிச்சாங்கன்னா 9/11 எப்படிங்க பில்டிங் ஒழிஞ்சது இல்லையா, அப்போ ஆப்கானிஸ்தான்ல வந்து ஏதோ சதாம் ஹுசேன் இருக்கிறாரு அப்படிங்கிறது போல தேடிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. கடைசியில பார்த்தா அவர் பாகிஸ்தான்ல இருந்துக்கிறாரு. அதாவது நாடு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் இருந்தது. பட் இருந்தாலும் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. என்னதான் ஒரு பாகிஸ்தான்ல இருந்து எல்லாம் செஞ்சிருந்தாலுமே காரணம் ஆப்கானிஸ்தான் தான்ன்றது வந்து எல்லாரும் தெளிவா இருந்தாங்க. அதுல பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு இப்ப கிளம்பி வந்தாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து. இப்ப இத சொல்லி ஈரானுக்குள்ள ஏதாவது பூந்துருவாங்களா இல்ல சைனாக்குள்ள பூந்துருவாங்களா இல்ல யாரோட உள்ள போறாங்கன்றது தெரியல. இல்ல ட்ரம்ப் அவர்களுக்கு வேற வழியே இல்லாம நியாயப்படுத்துதலுக்காக ரஷ்யாவை தாக்குதல் பண்றதுக்காக உக்ரைனுக்கு உதவுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணி நியாயப்படுத்துவாங்களா அப்படிங்கறது போல கேள்விகள்லாம் இருக்கு. என்ன ஏதுங்கிறது தெரியல.
தலையெல்லாம் அப்படியே சுழலுது எல்லாத்துக்கும், பல அனலிஸ்டுக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ யோசிக்கிறாங்க, யூகங்கள் தான். இது போல இவர் வந்து சொல்லும் போது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் போது பதறுதா இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னொரு 9/11 அமெரிக்கால அப்படிங்கிறது போல அச்சங்கள் பலருக்கு இருக்கு, பல நாடுகளுக்கு இருக்குமா இல்லையா, புளிய கரைச்சிருக்கு எல்லாத்துக்கும். நான் போர் தொடுக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும், நியாயப்படுத்துதல் வேணும், அதுக்காக தேடிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற யோசனைகள் எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்களோட வரலாறு அது போல இருக்கு, வெள்ளை பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா வரலாறுல, அதனால சொல்ல வரேன். இப்போ அது போல சிக்கல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தயாராகணுமா இல்லையா? எல்லா பகுதியிலும் இது போல யோசனைகள் வருதுன்னா சும்மாலாம் வந்துடாது, தயாராகணுமா இல்லையா? 100க்கும் மேற்பட்ட ஆப்ரஹாம் டேங்குகளை வந்து பாத்தீங்கன்னா தைவான் 2019 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா அந்த இயர்ல ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. இப்போ டெலிவரி ஆயிட்டு இருக்குங்க, பேட்ச் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க ஆப்ரஹாம் டேங்குகள். எங்க உக்ரைன் கேக்குறாங்க, எதுக்குங்க தைவான் இத்தனை புலி கூட்டு இருக்குது, இவங்களுக்கு எதுக்குங்க இத்தனை டேங்க் குடுங்கி இப்போதைக்கு உக்ரைனுக்கு அப்படிங்கிற இருக்கு இல்லையா? இப்ப K2 டேங்குகள் வந்து பாத்தீங்கன்னா அணிவகுத்து அப்படியே டெலிவரி ஆகிட்டே இருக்கு, மழை போல் டெலிவரி ஆகுது எங்க போலாண்ட்ல. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியா அதிபர் மார்ஷல்லா கொண்டு வந்தாரா, ஒருவேளை நார்த் கொரியா இங்க இன்டர்ஃபியர் ஆகும்போது மார்ஷல்லா போட்டிருக்கும் போது எடுங்கள் வாளை தொடுங்கள் போரை ரஷ்யாவுக்கு எதிராக அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லிடுவாரு அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதிக அளவுல சவுத் கொரியாவோட ஆயுதங்கள் போலாண்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. யூரோப்புக்கு ஆயுதங்கள் கொடுக்கலாம், உக்ரைனுக்கு கொடுக்கறதுதானே பெரும் பிரச்சனை, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா செய்யறதானே பிரச்சனை. ஸோ அந்த நாடு மக்கள் கிட்ட நாங்க போலாண்டுக்கு தான் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லி ஒருவேளை எஸ்கலேஷன் பெருசாகும் போது சவுத் கொரியா பெருமளவுல ஆயுத சப்ளையரா மாறிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சவுத் கொரியால பலருக்கும் அச்சங்களும் இருக்கு. இது இந்த பிராந்தியத்துக்கே ஸ்பில் ஓவர் ஆயிருமா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது யூரோப்புக்கு போறதுனால உலகத்துக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்களா அப்படின்ற சிக்கல்கள் இருக்கு. காரணம் என்ன, இவங்களோட அடுத்தடுத்த கட்ட பொருளாதார தடைகள். அப்படி போறதுனால இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி மேல தாக்குதல் நடந்திருக்குன்னு போன பதிவுல பார்த்தோம். ஸோ அது போல ஆயில் ரிஃபைனரி மேல தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் விலை வந்து ரொம்ப அதிக அளவுல ஏறிடும், தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுரும். ஏன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து சிக்கல்கள் வருது, ரஷ்யாவோட ஆயுதங்கள் பயன்படுத்தி வேற ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரஷ்யாக்குள்ள டீப் இன்சைட் டெரிட்டரி தாக்குதல் பண்ணும்போது ரஷ்யா அதே போல மெஷர் எடுத்து மிடில் ஈஸ்ட் இந்த பிரச்சனை சிக்கலாகும் போது மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா இப்ப பாருங்க துருக்கி எஸ்டிஎஃப் இருக்கிறாங்க இல்லையா, சிரியாவோட டெமோக்ரேட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்காங்களா குர்தின மக்கள், அவங்க மேல மிக பெரும் தாக்குதல்கள் ட்ரோனை யூஸ் பண்ணி பண்றாங்க. இப்ப குர்தின மக்களும் சும்மா இல்ல, இந்த துருக்கியோட பைரக்டர் ட்ரோன்கள், இந்த சர்வேலன்ஸ் ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பறக்கும் போது அதை இன்டர்செப்ட் பண்றாங்க. அதுக்கான வீடியோ பதிவும் சைட்ல லோடா இருக்கும். ஸோ எல்லா பக்கமுமே மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், அந்த ஏசியா சென்ட்ரல் ஏசியா, இது போல எல்லா பிராந்தியத்திலுமே ஒரு அசௌகரியமான நிலை ஏற்படுது. இப்போ பே ஆஃப் பெங்கால் நம்ம சைட்லயும் வர்றதுனால மிக பெரும் அச்சங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னதான் செய்ய இருக்காங்க இந்த அமெரிக்கா, வார் ஆஃப் அட்ரிஷனுக்கு இந்த உலகத்தையே வலுக்கட்டாயமா போருக்குள்ள தள்ளி விட்டுட்டு இருக்காங்களா அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பல அனலிஸ்ட் தரப்பு வந்து இருக்கு. இது போல குற்றச்சாட்டுகள்லாம் சும்மா லேஸ்ல வந்துடுறாரு. ஏன்னா இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஆயுத தொழில்நுட்பத்துல டெக்னாலஜி வைஸ் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கிறாங்க. இப்ப வியட்நாம்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் இருக்குல்ல, 100 mm மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுயமா அவங்க நாட்டிலேயே வந்து தயாரிச்சிருக்கலாம், டிஸ்பிளேல டிஃபென்ஸ் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம்ல லான்சர் ட்ரோன் மாதிரி ஒரு ட்ரோன் வந்து உருவாக்கி டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. உள்நாட்டு தயாரிப்பு அப்படிங்கிறது போல பல இந்த டிஃபென்ஸ் ஷோல வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் வந்து பெருமளவுல பேசப்பட்டுட்டு வருது. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வியட்நாமுக்கு போயிருந்தாங்க. சீனா வியட்நாம்ல மலருது அப்படிங்கறது போல சொல்லியிருந்தாங்க. இப்ப நமக்கு சீனாக்கு ஏதோ மலர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது போல பார்க்கும்போது எல்லாத்துக்குமே யோசனைகள் வருது இல்லையா. அடுத்தது அசர்பைஜான் நம்மளோட எனிமி அப்படிங்கறது போல யோசிச்சாலும் இப்போ மலருமா அப்படிங்கறது போல எண்ணத்துல இருக்காங்க. ஏன்னா இப்ப குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அவர் தரப்புல இருந்து, அர்மேனியா வந்து என்னைக்குமே ஆர்ம்ஸ் ரேஸ்ல எங்களை ஜெயிக்க முடியாது. இப்ப அர்மேனியாக்கு அதிக அளவுல ஆயுதங்கள், அதுவும் பிரான்ஸ் கிட்ட நம்மள மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம இழுக்க வேணாம் அப்படின்னு நார்மலாவே இழுப்பாரு. இப்ப வந்து இழுக்கல அலியேவ் அவர்கள், அவர் தரப்பு வந்து இந்த பேசிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரான்ஸ் இருக்கிறாங்கல்ல, இனாமா வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அர்மேனியாக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம இந்த பிரச்சனையில இந்த பகுதியில பிரச்சனையை கிளப்புறீங்க பாத்துங்க அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் மாதிரி அவரு நார்மலா பேசியிருக்காரு. இதுக்கு யூரோப்பியன் யூனியன் மானிட்டரிங் மிஷன் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அமெரிக்காவோட படைகள்லாம் இருக்கு. இத்தனை இருந்த அசர்பைஜான் தைரியமா இருக்காங்க அர்மேனியா வடிக்க, அந்த மாதிரியான கிளைம் எல்லாம் வந்திருந்து திரும்பி ஒரு போரா இந்த பகுதியில எல்லா பக்கமுமே இது சிக்கல்கள் இருக்கு. எல்லா பக்கம் திரும்ப திரும்ப பிரச்சனைகள் பெருசாயிட்டே இருக்கு.
அதுக்கான காரணம் யூரோப்பியன் யூனியன் மேற்குமே அமெரிக்காவுமே அப்படிங்கிறது போல பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் சரமாரியா வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த 2 நாடுகள் மேல. எல்லா இடத்துலயும் ஒரு கும்பலை சேர்த்திட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் பல நாடுகள் எடுத்து ட்ரம்ப் அவர்களோட இணைஞ்சு செயல்பட போறாங்களா, இல்லை எதிர்த்து செயல்பட போறாங்களா, என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு நல்ல எதிர்காலம் இந்த உலகத்துக்கு தேவை அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.